ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு காசிமேட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். ஒரு 9:30 10 ஆயிடுச்சா, 10 o'clock வந்திருக்கிறேன். சாட்டர்டே 1ஆம் தேதி எதுவும் வந்திருக்கிறோம். சின்ன போட்டுக்குள்ள ஏதாவது மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஏன்னா வானகர மீன் தானே சாப்பிட்டுட்டே இருக்கும். ஐஸ் மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. சரி, சின்ன மீன்கள்னாலும் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது கிடைச்சா வாங்கிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் காசிமேட்டோட ஸ்டேட்டஸும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம்ல, அதான் சொல்லி வந்திருக்கிறேன். போய் பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் இருக்குது, அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 hours அது ஸ்பெண்ட் பண்ணணும்னு வந்திருக்கேன். போட்டுகள் நான் கரெக்டான டைம் தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் 9 o'clock வரேன்னு நினச்சேன். எப்போவுமே நம்ம கொஞ்சம் லேட்டு தானே, 10 ஆயிடுச்சு. ஆனால் நான் வரும்போது தான் போட்டுகள்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. பிஸியாக தான் இருக்குது, நல்லா பிஸியாக தான் இருக்குது. வெயில் அடித்தாலும் காற்றும் இருக்குது, அதனால பெருசாக தெரியல. இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது நல்ல க்ரௌடடாக இருந்தது. போட்டுகளும் நிறைய வந்துட்டு இருந்தது. சின்ன போட்டுகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு காலையில் 8 மணி 7:30க்கெல்லாமே வர ஆரம்பிச்சிரும். ஆனால் சின்ன போட்டில் நீங்கள் நினச்ச ரேட்டில் நீங்கள் வந்து நினச்ச மீனை வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணால் தான். இன்னும் ஒரு போட்டில் வரக்கூடிய மீன் பெரும்பாலும் ஒரே டைப்பான மீன்கள் தான் ஒரு போட்டில் வரும். அயலைன்னா அயலைக்குள்ளே நெட்டு கொண்டு போயிருப்பாங்க, அல்லது அந்த இடத்துல போடும்போது அவங்களுக்கு அயலை கிடச்சிச்சின்னா அயலை மட்டும்தான் அந்த போட்டில் இருக்கும். ஓடுதா? வா, ஆமா, குட்டி மீன்கள் ஓடிட்டு இருக்கு. தெரியும், ஆமா, செமையா கூட்டமா இருக்கு. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. தெரியும், சில நேரம் தெரியும், ஜூம் பண்ணா தெரியும். போட்டோ எடுப்பா. ஆமா, உள்ள இறங்கி நெட்டு போட்டு மீன் பிடிக்கலாம் உங்களுக்கு. இந்த இடத்துல எல்லாம் மேலேயே ஓடிட்டு இருக்கு. அதான் ஃபுல்லா லட்சம் மீன் இருக்கும். நீங்க வேற 500. கூட்டமா ஃபுல்லா இருக்குப்பா, பார்டர் ஃபுல்லா. அந்த போது இல்ல கூட்டமா. சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் ஒரு 2 hours. 9 o'clock வந்தீங்கன்னா ஒரு 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 10 o'clock வந்தீங்கன்னா ஒரு 11:30 வெயிட் பண்ணிங்கன்னா தான் பொறுமையாக இருந்து பார்த்து நம்ம 4 மீன்களை பார்த்து வாங்க முடியும். கூட்டமாக இருக்குது, அங்கங்கே கூட்டமாக இருக்குது. எங்களுக்கும் ஏதாவது மீன் கிடைக்கும் அப்படி சொல்லி போயிட்டுருக்கோம். வலையிலலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நெட்லையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் போயிருக்கும்போது கவளை மீன் வந்தது, பொடி கவளை மீன் வந்தது, அயலை நிறைய வந்திருந்தது, வங்கடை மீன், அதாவது குமாரப்பாறைன்னு சொல்லுவாங்களே அந்த வங்கடை மீன் நிறைய வந்திருந்தது. அதுக்கப்புறம் சங்கரா மீன் ஓரளவுக்கு வந்து ரொம்ப நிறைய வந்துருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் இந்த சங்கரா மீனை வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம வந்து போன தடவை வாங்கினா சங்கராவையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். எவ்வளவு? 1800. உயிரோட பாருமா, இப்பதான் எடுத்தேன். லாஸ்ட் ஒன்று தான் நான் கடை எடுக்கிறேன். 1800 200 800. 1800 மீன்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்ம காசிமேடு மீன். 800 1800. வெயில் கொஞ்சம் செமையாக தான் இருந்தது. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் காற்று வந்துட்டு இருந்தால் கூட வெயிலும் ஹெவியாக இருந்தது. காலையிலே அவங்க அந்த நெட்டில் இருக்க மீன்களை எடுக்கிறதுக்கு முன்னே அதிலே ஐஸ் அள்ளி போட்டுட்டு அந்த ஐஸெல்லாம் நெட்டு மேலே போட்டு வச்சுட்டு தான் மீனை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க மீன் அவ்வளோத்தையும் எடுக்கிறதுக்கே இன்னும் ஒரு 1 hour ஆகும். ஏன்னா இவங்களுக்கு இடம் ரொம்ப கன்ஜஸ்ட். அந்த போட்டில் வச்சே எடுக்கணும். மற்ற இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த போட்லேருந்து இப்போ பட்டினப்பாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போட்லேருந்து நெட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போட்டோ இல்லை அந்த ரோட்டில் சைடில் போட்டு எடுப்பாங்க. ஊர்கள் எல்லாமே எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது அதிகமான மீன்கள் இருந்துச்சுன்னா கீழே பாய் விரித்து ஈஸியாக எடுப்பாங்க. விரிச்சிட்டு எடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியும். இவங்க அந்த போட்லேயே வச்சுட்டே எடுக்கும்போது அவங்களுக்கு டைம் நிறைய தேவைப்படுது. அதுக்கு அவங்க மாற்றாக ஏதாவது யோசிச்சா நல்லாயிருக்கும். அதாவது அந்த நெட்டை இல்லை பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அங்கேருந்து அப்படி வெயிட்டை தூக்குறது கஷ்டமோ என்னமோ தெரில, அந்த போட்லேயே உட்காந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு டைம் நிறைய ஆகுது. ஒரு போட்டில் இருக்க மீனை எடுத்து முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் நிறைய ஆகுது. அதுக்குள்ளே மீனும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பழசாயிடுன்றதுனால ஐஸ் அள்ளி போட்டுடுறாங்க. அதில் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருந்துச்சு. அயலையாக இருக்கட்டும், சங்கராவாக இருக்கட்டும், எல்லாமே. அயலை எவ்வளவு? மழை கலந்து விட சங்கரை வேணும். எவ்வளோ? 600. நான் ஒரு 11 o'clock வரை இங்கே தான் இருந்தேன். ஏன்னா நான் 10 o'clock போயிருந்தேன்ல, 11 o'clock வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஷெட்டுக்கு போனேன். நான் போன ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நான் ஷெட்டில் தான் பெரிய மீன்கள் நான் கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு போனேன். ஏன்னா இங்கே போகும்போது ஒரு பாறை மீன் இருந்தது, பிகினிங்கில் பார்த்துருப்பீங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பாறைலாம் வித்துருச்சு. அயலை எவ்வளவு? 200 ரூபாயா? 350. பார்த்துட்டு வாரேன். பெரிய பெரிய மீன் வாங்கின பிறகு 2 கூறு 300.
அத்தனை 6 மீன் 2 கூறு 350 ரூபாயா. ஏல சின்ன சின்ன ஏல நல்ல பெருசா இருக்கு. ஐஸ்லாம் போடவே இல்லம்மா. எவ்வளவு? 200 ரூபாயா. எவ்வளவு? 400 கேக்குறாங்க. 500 ரூபாய் கொடுங்க. அந்த 2 மீன் தான் 500 மார்க்கெட்ல போகுது. அவ மரியாதை வீடியோ போறாங்க. மரியாதை நல்ல மீன் தான். ஃப்ரெஷ்ஷான மீன். சின்ன சின்ன கிழிச்ச மீன் அயல மீன்லாம் வந்திருக்கு, எடுத்துட்டு இருக்காங்க. இருக்கும் அதுல 200 ரூபாய்க்கு வாங்கலான்னு பார்த்தா அதே மீன் தாங்க வலையில எடுத்துட்டு இருக்காங்க. அயலையெல்லாம் நிறைய வந்திருக்கு. மற்றபடி இந்த நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷாக மீன்கள் வாங்கினா அந்த பிளாட்ஃபார்மில், அதாவது இந்த கடற்கரையை ஒட்டி அவங்க போட்டுக்கிட்டே நின்னீங்கன்னா தான் அதில் வர்ற மீன்கள், ஏலத்தில் வர்ற மீன்கள்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அதில் தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளவு? 600 ரூபா வரும். 550 ரூபா வரும். 550 நீ போனால் பிச்சு பாருமா. எவ்வளவு? 500 ரூபாயா? 550 ரூபா வரும். 550 வேணான்னு சொல்றாரு. எவ்வளவு? 500 ரூபா சொல்றாங்க. இல்ல அவரு வேணான்றாரு. சீலா எவ்வளவு? 1300 ரூபாயா? சீலாவுக்கு இந்த விலை ஏல கிடக்கு. இல்ல இல்ல வேணாம். நான் சங்கரா ஏலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 500க்கு வாங்கியிருந்தேன். அது நல்லாவே வருதுன்னு சொல்லுவேன். எனக்கு கூடையில் பார்க்குறதுக்கு அளவு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. வீட்டுக்கு வந்த பிறகு நிறைய இருந்தது. ₹1100 நாங்களாம் அது அவங்ககிட்ட வாங்கலாம், கேட்டா தருவாங்க. எல்லாமே அதிலே தான் வந்துருக்கு. இந்த இடத்துல ஏலத்தில் நம்ம ரொம்ப கம்மியாக வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து சேர்ந்து போனால் தான் நமக்கு நல்லா கம்மியாக கிடைக்கும். இப்போ இந்த கூடையில் பாருங்களேன், 1200 சொல்லியிருந்தம்மா 1100 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. 1100 ரூபாய்க்கு அவ்வளோ அயல மீன் வாங்கும்போது அது ஒரு 5 பேரோ 6 பேரோ சேர்ந்து வாங்கினோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபாய்க்கே எவ்வளோ அயலை வரும் பாருங்களேன். அந்த மாதிரி நமக்கு வந்து இப்படி கூடையாக வாங்கினா தான் நமக்கு வந்து லாபம். அதில் நம்ம இப்போ கேட்கும்போது நம்ம கம்மியாக தான் கொடுப்பாங்க. அயலை தானே? அயலை தான். ரொம்ப ஓரத்தில் போகாதீங்க. அயலை வாங்கிட்டு அதுல என்ன 10 ரூபா கடைசி போட்டுல அயலை வாங்கிட்டு அந்த பாறை வாங்கிட்டு போலான்னு நினைக்கிறேன். அயலை தான் இருக்கு, எல்லா இடமும் அயலை. இது சாலை வருதுன்னு நினைக்கிறேன். சங்கரம் வந்திருக்கு. ஒரு கூட எவ்வளவு? 2000 ரூபாய். அது சங்கரா எவ்வளவு? 2000 ரூபாயா? அயல 2000 ரூபாய். 2000 ரூபாய். அங்க 1000 ரூபாய் 1100 ரூபான்றாங்க. அப்படியா?
அந்த சங்கரா கேட்டேன்ல, அவங்க 2000 ரூபாய் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த அயலையும் 2000 ரூபாய் சொன்னாங்க. நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிற கஷ்டமாக இருந்தது. அந்த சங்கரா 1500 ரூபாய்க்கு போச்சு. அந்த அயலையும் 1500 ரூபாய்க்கு தான் போச்சுது. ஒரே ஐஸ். அதுக்குள்ளே கவலை மீன் வந்தது. கவலை மீனில் இங்கே ஐஸெல்லாம் போட்டுட்ருக்கா பாருங்கள். அதுக்குள்ளே கவலை மீன் ஒரு போட்டு ஃபுல்லாக ஒரே மீன் தான். பக்கத்து போட்டில் ஃபுல்லாக அயலை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னே ஒரு போட்டில் போனால் அங்கே அயலையும் சங்கராவும் சேர்ந்து கிடச்சிருந்தது. இதில் பாருங்கள் வெறும் கவலை மீன் மட்டும்தான் இருக்குது. இப்படி ஒரு போட்டில் ஒரு டைப் ஆஃப் மீன்கள் தான் பெரும்பாலும் வரும். சில நேரம் தான் கொஞ்சம் ஒரு 4-5 மீன்கள், அது சங்கரா, அந்த நாக்கு மீன், சூரை மீன் இதெல்லாம் கலந்தாக்கில் சில டைம் வரும். மற்றபடி பெரும்பாலும் அதிகமான குவான்டிட்டி கிடச்சிது அவங்களுக்கு அப்படின்னா ஒரே மீன் தான். அப்படி போகிற ஒரே கேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதனால் நமக்கு வந்து 4-5 போட்டுகளில் பார்த்து நமக்கு தேவையானது போட்லேயும் கேட்டாலும் கொடுக்கும். எவ்வளோ வாங்கி 500 ஓகே. ஆனால் சங்கரா கம்மியாடா இருக்கு. கூட 2 மீன் போட்டு கேளுங்க. சரி ஓகே. உடனே ஐஸ் போடணும் வாங்கிட்டு போய். சரி கட்டி கொடுங்க. சரி கூட 2 மீன் போடுப்பா. இல்லப்பா அதை அதில் வச்சுட்டு மீன் இதில் வைங்க. இது தாங்க, இந்த பேக் வெயிட் தாங்க. அந்த பேக் இதில் வச்சுருங்க. ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்தேன். ஏதாவது மீன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பார்த்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாமப்பறை நாக்கு மீன்லாம் இருந்தது. அப்படியே நாக்கு மீனாக வாங்கினேன். நாக்கு மீன் எவ்வளோ? 2 கூறும் 2 கூறு 300 ரூபாயா? புது மீன் நாக்கு மீன்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி, கறி பண்ணி சாப்பிட்றதுக்கும் சரி, நல்ல ஒரு ஃப்ளஷியான மீன் தான். பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ளஷ் இல்லாத ஒரு தகடு போல் இருக்கிற மீன் மாதிரி இருக்கும். நான் இதில் பொளிச்சல் செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். யாராவது இதுக்கு முன்னே பொளிச்சல் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சின்னதும் பெருசுமாக கலந்து கிடந்தது. 2 கூறு 300 ரூபா சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே குறைச்சி கேட்குறதுக்கே மனசு இல்லை. ஏன்னா இந்த மீன்லாம் யாரும் பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. அதனால் விலை குறையவே தான் இருக்கும். அதனால் கேட்குற விலையை கொடுத்துட்டேன். 2 கிலோ மீன் இருந்திருக்கும். 2 கிலோ மீனுக்கு 300 ரூபா அப்படின்றது ரொம்பவே வருத்தது. அந்த பாறையை விலை கேளுங்கப்பா. நீங்கள் போய் கேளுங்க. அதான் எத்தனை கிலோ வரும்னு சொல்லுங்க, அது கேட்கணும். அந்த பாறையை நாங்கள் அதுக்கப்புறம் தான் விலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாறை அந்த சோப்பு மீன்லாம் இருந்ததில்ல, அதில் சரி ஏதாவது ஒரு பெரிய மீனை வாங்கிக்கலாம், குருவிலி இருந்தது, ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த இது அவங்க வச்சுருந்த அந்த வளம்பாறை, தேங்காய் பாறை எல்லாமே காலி. அந்த கடையே இல்லை, எல்லாமே விற்று முடிஞ்சிருச்சு. ஏன்னா பெரிய மீன்கள் கம்மியாக இருந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்கள் டக்கு டக்குன்னு விற்றுட்டே தான் இருந்திருக்கும். எவ்வளவு? ரெண்டுமே 500. ஒரு மொசப்பாறை கிடக்கு, அது 200 ரூபாயா? மொசப்பாறை கிடக்கு பார்த்து. இந்த ஒரு மீனுக்காக தான் வாங்குறேன். சரி ஓகே. 150 ரூபான்னு கொடு. அப்படியே வந்து இறங்கி இருக்கு. ஒரு 500 ரூபாய்க்கு கொடுங்களேன். ஆயிரத்தி 500 கூட 4500. $4500 ஒரு கூட 1500 ரூபாயா? இதில் குமாரப்பாறை அப்போ தான் ஒரு போட்லேருந்து வந்திருந்தது.
ஒரு கூடை 1500 3 கூடை வந்து 4500 அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி வாங்கினாங்க. நான் 500 கேட்டேன், அவங்க தர்றதுக்கு ரெடியானாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வேறு மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ 500 அவங்க நிறைய மீன் தான் தருவாங்க, 7-8 மீன் தருவாங்க. அவ்வளோ வச்சு என்ன செய்கிறது? ஏன்னா இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் சுட்டு சாப்பிடும்போது எங்கள் வீட்டில் யாருமே சேர்ந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. நான் மட்டுமே சாப்பிட வேண்டியது இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஷெட்டுக்கு போகலான்ற ஐடியா வந்துருச்சு. ஏன்னா பாறை காலி ஆகிடுச்சா, அதனால் ஷெட்டில் போய் பார்ப்போம், ஏதாவது கிடச்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ஷெட்டுக்கு போனோம். இந்த மீன் பார்த்திங்கன்னா 800 அந்த சங்கரா, பிறகு வந்து அதில் சூற மீன் கிடந்தது. அந்த கூடை மீன் பார்த்திங்கன்னா 1200 போச்சு. அதில் பல மீன்கள், பொடி பொடி மட்டும் மீன்கள் நிறைய இருந்தது. அயலை கூட நிறைய கிடந்தது. மற்றபடி அதில் இருந்த சங்கரா இதெல்லாம் இதில் புறக்கி போட்டாங்க. சூறை, இந்த பார்த்திங்கன்னா தெரியும், கலப்பு மீனாக இருக்கும். எப்படியும் ஒரு 7-8 கிலோ மீன்கள் இருக்கும். இது 800 900 தான். 800 900 அவ்வளோதான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே இது போகலை. நான் வந்து அந்த சங்கரா 500 வாங்கலைன்னா கண்டிப்பாக இதை 900 சொல்லி நான் வாங்கியிருப்பேன். ஏன்னா சங்கராவே ஒரு 4-5 கிலோ இருந்திருக்கும், அவ்வளோ சங்கரா இருந்தது. நல்ல ஃப்ரெஷ்ஷான சங்கரா. ஏன்னா இந்த சங்கரா தான் என் பசங்களுக்கு பிடிக்கும். ஆக்சுவலி அந்த நண்டோட டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப பிடிக்கும். இதில் அப்புறம் பொடி போட்டு மீன்கள் எல்லாம் வழக்கம் போல் இருந்தது. கூடை மீன்கள்லாம் இருந்தது. கூடை மீன்லாம் அங்கே எடுத்தே வந்து அதில் வச்சுருப்பாங்க. இதில் 2 சூறை வாங்கினாங்க. ஒரு சூறை 200 சொல்லி 2 சூறை 400 வாங்கிட்டு போனாங்க. சூறை மீன்லாம் வந்து பிடிச்சிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா ஃப்ரெஷ்ஷாகவே அன்றைக்கே சமைச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுட்டு சமைச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் குருவிளி பார்த்தேன். சரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு டவுட்டு, ஷெட்டுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருக்கலாம். கேட்டுட்டேன்னா அந்த டவுட் இருந்திருக்காது. எனக்கு இந்த இடம் அதுதான். நம்ம அங்கே நான் டேரெக்டாக ஷெட்டை பார்த்துட்டு இங்கே வந்துட்டு அப்படியே தைரியமாக நான் பார்த்து வாங்குவேன். ஷெட்டுக்கே போகலைன்னா மைண்ட் வந்து ஐயோ ஷெட்டில் இருக்குமான்னு தெரியலையேன்ட்டு இருக்கும். அதனால் வந்து நான் ஃபோன் பண்ணியிருந்துக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன்னா இங்கே டக்குன்னு சின்ன மீன்களை வாங்கிட்டு, இந்த பெரிய மீன்கள் கிடைக்குமான்றதுக்காகவே நான் ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சின்ன மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1/2 hourலேயே வாங்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் போட்டுகள்லாம் வந்த போட்டு தான் நின்றுட்டு இருந்தது. அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் புதுசாக போட்டுகள் எதுவுமே வரல. அதனால் வந்து அதில் 1/2 hour அதுக்கப்புறம் எனக்கு டைம் அதில் வேஸ்ட்டாக தான் நின்றுட்டுருந்தேன். பெரிய மீன் வருமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இருந்த மீன்களும் விற்று முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இங்கே சின்ன போட்டுகள் இருக்கிற இடத்துல இருந்தால் கூட வந்து நான் என்னுடைய வீடியோ கீழே வெங்கட் ஷெட்டோட நம்பர் நான் எப்போவுமே கொடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இருந்தது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அங்கே போய் வாங்க. இல்லை அப்படின்னு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இங்கே வெயிட் பண்ணி கூட 1 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப பெரிய மீன்கள் வரும், பார்த்து வாங்கிக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.